ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமா விருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிந்தி மசாலா. யூஸ்வலாக செய்கிற வெண்டங்காய் குழம்பு மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் டிஃபனுக்கெலாம் சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்குங்க. அதுக்கு வந்து வெண்டங்காய் வந்து இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக வேண்டாம். அப்போ தான் நம்ம சப்பாத்தி, ரொட்டி அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து பேனில் வந்து 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். லோ டு மீடியமில் வந்து ஃப்ளேமை வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வதக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் வெண்டைக்காய் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக நமக்கு வந்து வதங்கி வந்துடும். நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டாங்க. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா கிரேவிலையோ இல்லை குழம்புலையோ நம்ம போடும்போது வெண்டைக்காய் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும், சாஃப்டாகவே இருக்காது. அதனால வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போது கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து சூப்பராக நமக்கு வந்து சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த மசாலா வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு வந்து கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டுட்டு அது லைட்டாக பொரிஞ்சோடனே கூட வந்து 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. அதோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம். இப்போது இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து வெங்காயத்து கூட வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. காரத்துக்கு வந்து 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன், உப்பு வந்து 1 டீஸ்பூன் இப்போதைக்கு போட்டுக்கலாம். சப்போஸ் பத்தலை அப்படின்னா பின்னாடி கூட நம்ம வந்து சேர்த்திக்கலாங்க. இது வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இது வந்து கொதிச்சு வரட்டும். இப்போது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து நம்ம இந்த மசால் கூட வந்து விட்டுக்கலாங்க. தக்காளி வந்து நம்ம பச்சை அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால இது வந்து ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்கணும். அப்போ தான் இதோடைய பச்சை வாசம் வந்து நமக்கு போகுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா சூப்பராக கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நமக்கு வந்து சூப்பராக இந்த மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த புளிப்பு சுவையை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சுகர் வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த புளிப்பு சுவை வந்து கண்ட்ரோல் ஆயிரும். இப்போ இது கூட வந்து ஒரு 3 ஸ்பூன் புளிக்காத தயிர் அதையும் சேர்த்திட்டு அடிச்சுட்டு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் வந்து அது திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் அதையும் உள்ளே போட்டு ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது கொதிச்சு வரட்டுங்க. கொதிச்சுது அப்படின்னா நமக்கு வெண்டைக்காயும் இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகிடும், நமக்கு மசாலும் ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டோம்னாலும் இந்த பிந்தி மசாலா சூப்பராக இருக்குங்க. தண்ணி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து விடுறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த பிந்தி மசாலா வந்து நல்லா கொதித்து சூப்பராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் பொடியாக கட் பண்ண மல்லி இலையும் அதையும் போட்டுட்டு கிளறிட்டு நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான பிந்தி மசாலா வந்து ரெடி ஆயிடும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.